ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க செவிலியர் இருக்கீங்க. இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பேச வந்திருக்கு அப்படின்னா, தமிழ் இந்துவுல சாண்டிலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிரமிப்பு உயிரினங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யற ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து ஒரு அழகான கட்டுரையை வந்து கொடுத்திருக்காரு. என்ன கட்டுரை அப்படின்னா, கடல் பறவைகள் ஏன் முக்கியம் அப்படின்ற கட்டுரையை கொடுத்திருக்காரு. இந்த கட்டுரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, உலகத்திலே 11,000 வகையான பறவைகள் இருக்கு. அதுல 3.36% மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கடல் பறவைகள், அதாவது கடல்சார் பறவைகள். அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 370 இனங்கள் இருக்கு. அதுல 112 இனங்கள் வந்து அழியக்கூடிய நிலைமையிலும் 20 இனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆபத்தான நிலையிலும் இருக்கு. இப்ப இந்த கடல் பறவைகள் நம்ம கடல் பறவை நினைச்சிருக்கோம். ஆனா அது வந்து ஒரு மீன் வளத்திற்கும் கடல் வந்து உணவு சங்கிலிக்கும் எந்த அளவுக்கான ரோல் பிளே பண்ணுது அப்படின்றத வந்து இந்த கட்டுரை மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு கடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணவு சங்கிலிக்கு முக்கியமான வந்து பேஸே வந்து பாத்தீங்கன்னா பிளாங்டான்ஸ், செடி கொடிகள், பவளப்பாறைகள், இதெல்லாம் கோரல் ரீஃப் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன உயிரினத்தால கன்சிடர் பண்ணப்பட்டு அது வந்து மீன்களோட குஞ்சு கன்சிடர் பண்ணப்பட்டு அப்புறம் வந்து மீன்களோட சின்ன மீன்கள் வந்து அந்த குஞ்சுகள் வந்து உணவா எடுத்துக்கொண்டு அந்த சின்ன மீன்களை பெரிய மீன்களை வந்து வேட்டையாடி சாப்பிட்டு பெரிய மீன்களை டாப் பிரிடேட்டர்ஸ் வந்து உணவா எடுத்துக்கிறோம். இப்படி ஒரு உணவு சங்கிலியில ஒரு முதல் படியா இருக்கிறது இந்த பிளாங்டான்ஸ், செடி கொடிகள். இது எல்லாத்துக்குமே வளர்றதுக்கு வந்து இந்த கடல் பறவைகள் உதவி செய்யுது அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? கடல் பறவைகளோட எச்சங்கள், கழிவுகள் போன்ற இந்த மாதிரியான விஷயங்கள், அது மட்டும் இல்ல இறந்த பறவைகள், அதுக்கப்புறம் வந்து குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறம் முட்டை ஓடுகள் போன்ற இந்த விஷயங்கள்ல வந்து ஏகப்பட்டமான மினரல் கண்டென்ட்ஸ் இருக்கு. அதாவது வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், அயன் போன்ற கண்டென்ட்லாம் இருக்கு. இந்த கண்டென்ட் எல்லாமே மழை காலங்கள்ல வந்து கடல் நீரோட கலந்து இங்க பவளப்பாறைகள் வளர்ச்சிக்கும் ஆல்கே பாசிகளோட வளர்ச்சிக்கும் வந்து உணவுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன் வளர்ச்சிக்கே வந்து உதவியா அமைது. நம்மளுக்கே தெரியும், ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷனால மீன் வளங்கள் வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்ற நிலைமையில கடல் பறவைகளோட ஒரு சின்ன விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நுண்ணியமா வந்து கடல் சார் உயிரினங்களுக்கு வந்து மீன்களுக்கு வந்து இப்போ ஒரு பங்களிக்குது அதுங்களோட வாழ்கிறதுக்கு. மீன்களை நம்பிதான் நம்ம இருக்கோம். மீன்களும் வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் நம்பி இருக்கு, பறவைகளும் மீன்கள் நம்பி இருக்கு. இப்படி ஒரு சுழற்சிக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொருத்தவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்ல வந்து எந்த அளவுக்கு வந்து கீ ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியணும். ஒரு பறவைகளுக்கும் மீன்களுக்கும் வந்து ஒரு இணைப்பெரியான தொடர்பு வந்து இந்த கட்டுரை மூலமா நம்ம மறைஞ்சுக்கிட்டோம். இதை பற்றியான வந்து விழிப்புணர்வு வந்து மீனவர்களுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கட்டுரை மூலமா சாண்டிலியன் அவர்கள் கேட்டுக்கொள்றாரு. இப்படி ஒரு அழகான கட்டுரை கொடுத்து அவருக்கு நம்ம சேனல் மூலமா நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நீங்க இன்னைக்கு இந்த கமெண்ட்ஸ்களை கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.